ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 7G ரெயின்போ காலனி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற பாட்டு தான். இந்த பாட்டு ஃபீமேல் வெர்ஷன் ஸ்ரேயா கோஷலும் மேல் வெர்ஷன் கேகேவும் பாடியிருப்பாங்க. நான் நம்ம கேகே சார் பாடின பாட்டை தான் இப்போ பேச போகிறேன். எனக்கு இந்த பாட்டு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு தடவை நீங்கள் இந்த பாட்டோட லிரிக்கல் வெர்ஷனை எடுத்து ப்ளே பண்ணி இயர்ஃபோன்ஸில் காதில் போட்டுட்டு யாருமே இல்லாத இடத்துல டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கண்ணை மூடி ஃபுல் சவுண்டில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இந்த பாட்டை பற்றி பேசுகிறேன்ட்டு. மியூசிக்ஸ்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ அழுத்தமாக எவ்வளோ ஆழமாக இருக்குன்றது உங்களுக்கே புரியும். மியூசிக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அது இந்த பாட்டில் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கண்ணை மூடி இந்த பாட்டை கேட்டேன்னா என்ன அப்படியே இந்த பாட்டு கயிறு கட்டி இழுத்துட்டு போய் வேற ஒரு உலகத்தில் விட்டுரும். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு மியூசிக்னா உயிர். இந்த மாதிரி மியூசிக்கை நீங்கள் ரசிப்பீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பாட்டை நீங்கள் கண்ணை மூடி ஒரு இருட்டு ரூமில் உட்காந்து கேட்டு பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள். அப்படிப்பட்ட பாட்டு. எனக்கு பிடிச்ச லைன் இந்த பாட்டில் எது அப்படின்னா, அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே, முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. இந்த வரிகள் முடிந்த உடனே என்ன தெரியுமாவும், ஒரு மயான அமைதி வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைதிக்கு அப்புறமா திருப்பியும் நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இன்னொரு மியூசிக் ஒன்று வரும் பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த எக்ஸ்பிளைனை கேட்ட உடனே நீங்கள் போய் இந்த பாட்டை கேட்டுருங்க. கேட்டாதான் உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதும் புரியும். நீங்களும் கண்டிப்பாக அந்த இசையில் மயங்கி வேறு ஒரு உலகத்துக்கு போகணும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வேறு எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குது? நான் இந்த பாட்டை கேட்டு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா எனக்கு, உங்களுக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸு வேறு எந்த பாட்டில் கிடச்சிது அதை நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் திருப்பியும் அந்த பாட்டை போய் கேட்பேன். நம்ம இதெல்லாம் பேசிக்கிறதே ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதையும் ஒவ்வொருத்தவங்க ரசிக்கிறதையும் எல்லாரும் ரசிக்கிறதுக்கு தானே. மியூசிக் அப்படின்றதே எல்லாரும் ரசிக்கிறதுக்கு தான். ஓகே கைஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற பாட்டை தான் நான் போய் கேட்க போகிறேன். பாய்.